வணக்கம். நம்மள பல பேர் கடன் வாங்கியிருப்போம். கடன் இல்லாத மனுஷங்க அப்படின்றவங்கள பார்க்குறதே இப்போல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அது கிரெடிட் கார்டில் வாங்குகிற கடனாக இருக்கட்டும், பேங்க்கில் வாங்குகிற லோனாக இருக்கட்டும், இல்லை இஎம்ஐயில் கட்டுற வீடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பல பேர் நம்ம கடன் வச்சுருக்கோம். இந்த கடன் வச்சிருக்கிறதுனால நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, சில பேருக்கு வருமானம் குறைவாக இருக்கும், ஆனால் அவங்களோட கடன் அதிகமாக இருக்கும். அப்போது வருமானமே குறைவாக இருக்குது, அவங்களோட செலவை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அந்த செலவோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறதுக்காக கடன் வாங்குறாங்க. கடனுக்கு வட்டி கட்டணும். இப்படி மேலே மேலே அவங்களோட கடன் சுமை ஏறிக்கிட்டே தான் போகுது. கடனை நம்ம வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னா செலவை கம்மி பண்ண கற்றுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடன் இல்லாமல் வாழணும். இப்போ கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு அதை அடைக்கிறதுக்கான வழிகள் இருக்கணும். எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதோ இன்கம் வரும், இல்லை வேறு ஏதோ ஒரு அசட் இருக்குது, விற்று செலவு பண்ண போகிறேன், அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்து நம்ம கடன் வாங்கினா பரவாயில்லை. ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் நான் கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த கடன் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். எப்படி கடல் அலைக்கு ஓய்வுன்றது கிடையாதோ அதே மாதிரி தான் கடன் அலையும். அதுக்கு இரவு பகல் கிடையாது. 24 மணி நேரமும் அது ஓய்வு இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், நமக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது இந்த கடன் வாங்காமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியும். எப்படி அப்படின்னா, நம்ம முதல்ல வருமானத்துக்குள்ள செலவு பண்ண பழகிக்கணும். இப்போ நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஒரு டபுள் பெட்ரூம் வாங்கிட்டாங்க, இல்லை ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை அவங்க ஒரு கார் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு கார் புக் பண்ணணும். ஐயோ அவங்கக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இல்லையே, நம்மளோட அவங்க கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அவங்க வாங்கிட்டாங்க நம்ம வாங்கலையே, இந்த மாதிரிலாம் நம்ம அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி 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 கடனை நம்ம சுமத்திக்கிறோம். மேபி அவங்க வீட்டில் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கலாம், அவங்களுக்கு ட்ரிபிள் பெட்ரூம் தேவையாக இருக்கலாம், நம்ம வீட்டில் கம்மியான மக்களாக இருக்கலாம், சிங்கிள் பெட்ரூமே கூட போதுமாக இருக்குமானா அவங்கள பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் பேங்க் நோட்டீஸ் ஒட்டி இல்லை ப்ரெஷர் கொடுத்து நம்ம அந்த கடனை அடைக்கிறதுக்காக அந்த வாங்கின சொத்தையே விற்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் பல பேருக்கு பார்க்குறோம். இதையும் விட அதனால் ஏற்படுகின்ற அவமானம் தாங்காமல் தன்னோட உயிரை மாச்சிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. நம்ம ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், ராவணன் கஷ்டப்படும்போது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்போ ஒரு கடன் வாங்கினவனோட மனசு எவ்வளோ கவலைப்படும், எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னா அதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் அதை ராவணனோட மனசு கஷ்டத்துக்கு ஊமையாக சொல்லியிருந்தாங்க. கடன் வாங்கினவங்களோட வாழ்க்கை அந்த அளவுக்கு மோசமாக போகுமான்னா ஆமாம், கண்டிப்பாக போகும். கடன் அப்படின்றது ஒரு நோய் மாதிரி. நம்ம நோயோட வாழ்வோமா? நிச்சயமாக மாட்டோம். எவ்வளோ சீக்கிரம் அதுக்கு நம்ம ரெமடி கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து வெளியில் வரணும், அதுக்கு தகுந்த மருந்து எடுத்துக்கணும், நம்மளை அதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் கடன்லேருந்தும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்மளை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றத பார்க்கணும். முன்னாடிலாம் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்குறது போக இப்போல்லாம் எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்கன்ற அளவுக்கு நம்ம கடனை அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச சில பேருக்கு கடன் கொடுத்து வாங்கி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். கொடுத்த கடனை கேட்குறதுக்கு போனார். போகும் பொழுது அந்த கடன் வாங்கினவர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, நீ கடன் கேட்குற ரைட்டு, ஓகே, நீ என்கிட்ட நம்பி தானே கொடுத்த, இன்னமும் கொஞ்ச நாள் நம்பு, நான் கொடுத்துடு அப்படின்றார். இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு, உனக்கு என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்கிட்டேருந்து வாங்கி வேற யாருக்கோ கொடுக்க போகிறேன்,
அது என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். மூணாவதாக இன்னொரு நபர்கிட்ட போகிறாரு. அவர்கிட்ட போய் கொடுத்த கடனை கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு கொடுத்த, நான் மறுக்கலை. போன ஜென்மத்தில் எப்பயோ நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அதை இப்போ நீ எனக்கு கொடுத்துருக்க, பொறுமையாக கோவப்படாது அப்படின்னு. இப்போ இவங்கெல்லாம் வாங்கினதை வாங்கிட்டாங்க, திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் இருக்காங்க. இப்போது நம்ம கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு மனசில் கடன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் நிச்சயமாக பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஈவன் நமக்கு ஏதோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வருது, ஒரு வேலையே போகுது, இல்லை குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்படுது, இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பாராத நிகழ்வு ஏற்பட்டாலுமே கூட நமக்கு கடன் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்ப கீழே போகாது. ஆனால் நம்ம கடனை வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா மாறிடும். இனிமை நாற்பது அப்படின்னு சொல்லி ஒரு சங்க பாடல் இருக்குது, நமக்கு தெரியும் இல்லையா? அதில் ஒரு வரி இருக்கு, கடன் பட்டு வாழாமை காண்டல் இனிதே அப்படின்னு. ஸோ கடனே இல்லாமல் வாழறவங்களை பார்க்குறதே இனிமை. ஆனால் இப்போ அதுவே அபூர்வமாக ஆயிடுச்சு. அதில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே திருக்குறள் தான். திருக்குறள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை இல்லை. ஸோ எல்லா விஷயங்களுக்கான விடையும் அதில் இருக்குது. அதில் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு, ஆகார அளவிட்டிதாயினும் கேடில்லை போகார அகலாக்கடை. நமக்கு வருமானம் அதிகமாக இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம செலவை குறைச்சி வருமானத்துக்கு உள்ள சிக்கனமாக வாழ பழகினோம்னா நமக்கு கேடு இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி, இல்லை நமக்கு இதெல்லாம் வச்சுருந்தாதான் சொசைட்டியில் நம்மளை மதிப்பாங்க, நமக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணத்தில் நம்மளே ஒரு மாயைக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் வாங்கணும், தேவையோ தேவையில்லையோ இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு ஒரு போலியான வாழ்க்கை வாழாமல் எது தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணி நம்மளோட வரவு செலவை தொடர்ச்சியாக நம்ம எழுதி இதெல்லாம் தேவை இதெல்லாம் தேவையில்லை, இந்த மாதம் அதிகமாக பண்ணியிருக்கோம் இதை குறைக்கலாம் அப்படின்னு நம்மளே அதை பல தடவை தொடர்ந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கும் பொழுது அதிகப்படியான செலவுகளை நம்மளால் குறைக்க முடியும். அந்த மாதிரி குறைச்சி நம்ம சிக்கனமாக வாழ பழகணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடன் வாங்காமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். கடன் வாங்காமல் இல்லை கடன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அது வார்த்தையாளர் சொல்ல முடியும். என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிறத வச்சு வாழலான்ற அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த கடனோடு இருக்கிறவங்களுக்கு ஓடணும் ஓடணும் ஓடணும். எதுக்கு ஓடணும்? கடனை கட்டுறதுக்காக ஓடணும். முதல்ல கடன் வாங்குறதுக்காக ஓடுனாங்க, இப்போ வாங்கின கடனை கட்டுறதுக்காக ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்காங்களே ஒழிஞ்சா அந்த வாங்கினதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அப்படி எதுக்கு நம்ம வாங்கணும்? அதனால நம்ம தேவைக்கு உட்பட்டு வாங்கினா போதும். கடனை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். கடன் இல்லாமல் வாழுறது உடம்புக்கும் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்றத உங்ககிட்ட இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட தமிழ் கிறுக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.